ஹலோ வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ். எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஒரு கேம் ஒன்று விளையாடிருந்தேன். த அஸ்யூட் கேம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோஷியல் திங்கிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்னு சொல்ல முடியாது, இது நம்மளோட வாழ்க்கையை புட்டு புட்டு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா நம்மளோட கெரியர் எப்படி இருக்கும், நம்மளோட மென்டல் ஹெல்த் என்ன மாதிரியா இருக்குது, அண்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக ஒரு கேம் மூலமாக சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு இதை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாரு மிஸ்டர் அப்துல். இந்த அப்துல் நண்பர் வந்து எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ லேஸில் இதை நம்ப முடியாதபடி தான் இருந்தது. அண்ட் என்னோட பிரச்சனைகள், நான் என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன், என்னோட கெரியரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னோட மென்டல் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத ஒரு கேம் மூலமாக அவர் ஆல்மோஸ்ட் 99% இதை எனக்கு அஸ்யூர்டுன்னு சொல்ல முடியாது, அஷ்யூராக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கும் நிச்சயமாக இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை வளர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு மாடிஃபை பண்ணுறதோ ரெக்டிஃபை பண்ணுறதெல்லாம் சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. அது குழந்தையிலேயே நம்மளுக்கு இந்த ஒரு கேமை வந்து கற்றுக் கொடுத்து அவங்கள விளையாட வச்சு அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை மேற்கொண்டு நம்ம அவங்கள கைட் பண்ணி வழிநடத்திட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கேம். என்னை கேட்டால் இதை ஸ்கூலில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, அதில் இந்த கேமையும் வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை இன்வென்ட் பண்ண அப்துலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எத்தனையோ இன்வென்ஷன் இந்தியன்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க பேட்டன் ரைட் வாங்கிட்டு அவங்களோட கேம்ஸாகவும் அவங்களோட கண்டுபிடிப்பாகவும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அந்த விதத்தில் இதை யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது. இதை ஒரு இந்தியராக இருக்கிற அப்துலுக்கு இந்த ஒரு பெருமை வந்து அடையணும். தகுந்த நேரத்தில் இது சரியான நபர்கள்கிட்ட போய் சென்றடைந்து ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கணும்ன்றது தான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்துலுக்கு.